ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய தந்தை உமர் இப்னுல் கத்தாப் மரணிக்கக்கூடிய தருவாய், உமர் அவர்களுடைய மரணம், ஒரு கலீஃபாவின் மரணம், அமீருல் முஃமினீனுடைய மரணம். யாரை பார்த்து, உமரே நீ ஒரு தெருவிலே நடந்து சென்றால் ஷைத்தான் அடுத்த தெருவிலே ஓடி செல்கிறாள் என்று யாரை பார்த்து சொன்னார்களோ அந்த உமருடைய மரணம் ரலியல்லாஹு அன்ஹு. உமரே, உன்னுடைய மாளிகையை சொர்க்கத்திலே பார்த்தேன், அதில் நுழைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன், உன் ரோஷத்தை நினைத்து பார்த்தேன், உள்ளே செல்லாமல் வெளியே வந்து விட்டேன் என்று யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களோ அந்த உமர் இப்னுல் கத்தாபுடைய மரணம். அல்லாஹு அக்பர். அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது அந்த உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுக்கு. மடியில் படுத்திருக்கிறார்கள், அப்துல்லா இப்னு உமருடைய மடியில், மகனுடைய மடியில். உமர் அவர்கள் சொன்னார்கள், மகனே என்னுடைய தலையை பூமியிலே ஆக்கு. மகன் கேட்டார்கள், தந்தையே மடியில் இருந்தால் என்ன, பூமியில் இருந்தால் என்ன? சொன்னார்கள் உமர் அவர்கள், ஆக்கு மகனே. முகத்தை பூமியில் படிய வைத்தார்கள். ஒரு சில வார்த்தைகளை சொன்னார்கள். அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், என் தந்தை மரண நேரத்திலே சொன்னார், வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, எனக்கும் என் தாய்க்கும் கேடு உண்டாகிவிடும், அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டவில்லை என்றால். இந்த நேரத்தில் யாரை அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான்? உமரையா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு இருந்த பயம், அவர்களுக்கு இருந்த அச்சம் நாமெல்லாம் எங்கே? எம்மாத்திரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி, எம்முடைய தாய். உர்வா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், காலை நேரத்தில் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு, சூரியன் உதயமானதற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டை கடந்து சென்றேன். ஒரு ஆயத்தை ஓதிக் கொண்டிருந்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. சூரத்து தூருடைய 27வது வசனம், ஃபமன்னல்லாஹு அலைனா வ வகானா அஸாபஸ் ஸமூம். இந்த ஆயத்துடைய அர்த்தம், அல்லாஹ் எமக்கு உதவி செய்தான். ஃபமன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் எமக்கு உதவி செய்திருக்கிறான், அருள் செய்திருக்கிறான். எம்மை அல்லாஹ் ஒரு மகத்தான, ஒரு பெரிய, ஒரு கொடிய வேதனையிலிருந்து அல்லாஹ் எம்மை பாதுகாத்திருக்கிறான். அர்த்தம். இந்த வசனத்தை ஓதி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டே இருக்கிறார்கள். நான் கடந்து சென்று விட்டேன். துஹாவுடைய நேரம் முடிவதற்கு சில நேரத்திற்கு முன்னால் மறுபடியும் அந்த வீட்டை கடந்து வந்தேன். இதே ஆயத்தை மீண்டும் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அழுதவர்களாக. அல்லாஹ் எமக்கு உதவி செய்தான், ஒரு கொடிய வேதனையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்தான், எம்மை பாதுகாத்தான் என்ற வசனத்தை ஓதி அழுது கொண்டே இருக்கிறார்கள். மறுமையின் பயம், வேதனையிலிருந்து பாதுகாக்கப்படக்கூடிய எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தை ஆக்கிரமித்தது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா ஹிலாஃபத்துடைய ஆட்சியில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இந்த பூமியில் அமைத்தவர். உமர் அவர்களுடைய வம்சாவளியில் பிறந்தவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா, மிகப்பெரிய செல்வந்தர். அந்த கலீஃபா, அவருடைய மனைவி சொல்லுகிறார்கள், ஃபாத்திமா, என்னுடைய கணவர் இந்த ஒரு வசனத்தை ஓதினால் நான் பயப்படுவேன், காலையில் எமக்கு கலீஃபா இருக்க மாட்டார் என்று. அந்த வசனத்தை ஓதி அழுவதை பார்த்தால் எங்களுக்கெல்லாம் பயம் வந்துவிடும். அந்த அழுகையை பார்த்து என்ன வசனம் தெரியுமா? ஃபரீகுன் ஃபில் ஜன்னah வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர். ஒரு கூட்டம் சொர்க்கவாதிகள், இன்னொரு கூட்டம் நரகவாதிகள். அவ்வளவுதான். இந்த வசனத்தை ஓதி உமர் இப்னு அப்துல் அசீஸ் அழுது கொண்டே இருப்பார். என்னங்க இதில் இருக்கு? சொர்க்கம் விவரிக்கப்படுகிறதா? நரகம் விவரிக்கப்படுகிறதா? நரகத்துடைய தண்டனைகள் சொல்லப்படுகிறதா? வேதனைகள் சொல்லப்படுகிறதா? அந்த ஒரு வார்த்தை, நரகம் என்ற ஒரு வார்த்தை, வேதனை என்ற ஒரு வார்த்தை, இதை கேட்டால் போதும் அழுவார்.
நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் இந்த உள்ளத்தை சுமந்து இந்த நேரத்திலே வாழ்ந்து கொண்டு இன்னும் நாம் நினைக்கிறோம் வாழ்வதற்கு இன்னும் காலம் இருக்கிறது, இப்போது மரணித்தால் கூட நிம்மதியோடு இருப்போம், இப்போது எப்படி சொகுசோடு நிம்மதியோடு அழகழகான ஆடைகளோடு வசிப்பிடங்களோடு மனைவி மக்களோடு வாழ்கிறோமோ அப்படியே சொர்க்கத்திலும் வாழ்வோம் என்று. இல்ல மாஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள், மரணம் எமக்கு அவ்வளவு அருகாமையில் இருக்கிறது.